மாலை கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோல்டன் டேப் வேணும், கோல்டன் ஜெரி லேஸ் வேணும். அடுத்தது கலர் கலரா இங்க பாருங்க, எவ்வளோ கண்ணாடி வளையல் வச்சிருக்கோன்னு காமிச்சிரு சாமி. கலர் கலரா எவ்வளோ கண்ணாடி வளையல் வச்சிருக்கோம் பாருங்க. இது எல்லாத்துலேயுமே என்ன மாதிரியான சைஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24, 26, 28 இந்த 3 சைஸுமே இருக்கும். இந்த 3 சைஸ் வளையல் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி கோல்டன் டேப்பில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சுவாமிக்கு கொடுக்க போறீங்களோ தோராயமாக அந்த சுவாமியோட ஹைட் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. டேப்பை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது வந்து கண்ணாடி வளையல், நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் எடுத்துக்கோங்க. இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய கண்ணாடி வளையலில் லேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வளையலுக்குள்ளே இப்படி விட்டுட்டு ரெண்டாவது வளையல், அதாவது 2 வளையலும் இப்படி இப்படி க்ராஸாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 வளையலும் க்ராஸாக இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இப்படி உள்ளே விட்டு ரெண்டாவது வளையல் இப்படி வெளியில் விட்டு திருப்பி இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வலையில கொடுங்களேம்மா. ஆப்போசிட் கலரில் இப்போ வந்து லேஸ் இப்படி இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. வலையில வந்து அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பியும் இந்த லேஸை வந்து இப்படி கீழே உள்ளே விட்டு திருப்பி இப்படி வெளியில் எடுத்து திருப்பி இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஒரு வலையிலும் ஆப்போசிட் கலரில் இருக்கணும். க்ரீன் ரெட்டு கொடுத்தோம், அடுத்தது எல்லோ கொடுத்தோம், இப்போ ப்ளூ கொடுக்குறோம். திருப்பியும் இந்த லேஸை கையில் வச்சுக்கோங்க. தெரியுதா சாமி? கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமி. லேஸை கையில் வச்சுக்கோங்க. திருப்பியும் அடியில் ஒரு வளையல் வச்சுக்கோங்க. இந்த லேஸை இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் வந்து இப்படி எடுக்கணும். இதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது இந்த மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் ஜிக்ஸாக் மாடல்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷியான வேலை இந்த வளையல் மாலை கட்டுற வேலை. ஏன்னா நாங்கள் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த நெக்லஸ் டைப் மாலை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா மாலை வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக வரும். இந்த நெக்லஸ் டைப் இது வந்து ஆரம் டைப் மாலை. ஆரம் டைப் மாலைக்கு வந்து உங்களுக்கு வளையல் கம்மி தான் பிடிக்கும். நெக்லஸ் டைப் மாலைக்கு வந்து வளையல் ஜாஸ்தி பிடிக்கும். இங்கே பாருங்க, இப்படி மேலே கையில் வச்சுக்கோங்க, அடியில் ஒரு வளையல் வச்சு திருப்பி இதை வெளியில் விட்டு இப்படி உள்ளே எடுக்கணும். இதே மாதிரி தான் ஒரு டைம் 2 டைம் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு போய் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்துடும். நீங்கள் வாட்டுக்கு எடுத்து கட்டிக்கிட்டே இருக்கலாம். ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சைஸ் வளையல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபேஷனில் இருக்கிறது ஃபுல்லாகவே 28. 28னா 28 மட்டும்தான் வச்சுருப்போம் நாங்கள். வேறு சைஸ் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம். எதுக்காக ஒரே சைஸில் மாலை கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சுவாமிக்கு வந்து இந்த மாலையை சாட்டுறோம் இல்லைங்களா, சுவாமிக்கு இந்த மாலையை சாட்டினதுக்கப்புறமா அந்த மாலையை என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான விசேஷ நாட்களில் சுவாமிக்கு மாலை சாட்டுவாங்க. பாக்கி சில நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான நாட்களில் அந்த மாலையை சுவாமிக்கிட்டேருந்து எடுத்து கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சுவாமி போட்டிருந்த, அதாவது அம்பாள் போட்டிருந்த வளையல் மாலையிலிருந்து வளையல் எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா லேஸ் வந்து விட்டுருக்கேன். மாலை வந்து கட்டிட்டு ஃபைனல் டச்சில் வந்து நம்ம முடிச்சு போடுறதுக்காக. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இந்த சைடு ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா, ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கு. இப்போ திருப்பியும் இந்த சைடு இருந்து கண்டினியூ பண்ணுறேன், ஆப்போசிட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு விட்டுட்டு ஆப்போசிட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இதே மாதிரி தான் வந்து வளையல் மாலை கட்டணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவாக இருக்கும். இந்த பேஷன்லேருந்து எடுத்து கொடுங்க. அம்பாலோடைய வஸ்திரத்துக்கு நிகராக இந்த மாதிரியான கோல்டன் ஜெரி லேஸ்லாம் நம்ம கொடுத்து இந்த மாதிரி மாலை கட்டும்போது, அம்பாளுக்கு மாலை போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவாக இருக்குங்க. முந்தைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பழனியில் தான் இருக்கோன்னு. பழனி மலை கிரிவீதியில் ரோப்கார் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ரோப்கார்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கடை தான் நம்ம கடை, பழனி மயூரா ஆர்பிள் ஷாப்பு. நீங்கள் டிரெக்டாக நம்ம ஷாப் விசிட் பண்ணியும் மாலை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட் பழனி மயூரா ஆர்பிள் ஷாப் வந்து நம்மளோட ஷாப் பழனி மலை கோயிலுக்கு கீழே இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்லேயும் புக் பண்ணலாம். வெப்சைட்டில் ஆஃப் ஃபீட்லேருந்து டில் 1 ஃபீட் வரைக்குமே மாலை இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவாக இருக்கும். நெக்லஸ் டைப் மாலையும் இருக்குது, கூடவே வந்துட்டு ஆரோ டைப் மாலையும் இருக்குது. மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கட்டணும். இது வந்து பெரிய மாலை. நான் வந்து ஒரு 3.5 அடிக்கு பக்கம் மாலை கட்டியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரோப் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே கட்டுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவாக இருக்கும். உங்களில் யாருக்காவது கட்ட தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இல்லைங்க நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோவை திரும்பியும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாலை ஃபுல்லாக உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி காமிக்கணும் தான் ஃபுல்லாக கட்டிகிட்டே இருக்கேன்.
எவ்வளோ ஸ்பீடாக கட்டுறோம் பாருங்கள். இன்னும் ஸ்பீடாக கட்டுவோம். ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே வாட்ஸ்அப் ஆர்டரு, வெப்சைட் ஆர்டரு, ப்ளஸ் வந்துட்டு வெட்டிவேர் மாலை ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையே இருந்தது. அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இதிலே கட்டிகிட்டே இருந்தேன்னா இன்னும் ஸ்பீடாக கட்டுவேன். இந்த மாதிரி தான் ஸ்பீடாக கட்ட கட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சில பேர் கேட்டீங்க, ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அக்கா, எங்கள் சாமிக்கு வளையல் மாலை வந்து போடணும், ஆனால் நாங்கள் கண்ணாடி வளையல் போட மாட்டோம், மெட்டல் வளையலில் கட்டி தருவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக கட்டித்தரேங்க. இதே மெத்தடில் தான் நீங்கள் மெட்டல் வளையலையும் ட்ரை பண்ணணும். இதே மெத்தடில் தான் நீங்கள் கண்ணாடி வளையலையும் ட்ரை பண்ணணும். ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவாக இருக்கும். மெட்டல் வளையலையும் நல்லாயிருக்கும், கண்ணாடி வளையலையும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மெட்டல் வளையலை விட கண்ணாடி வளையல் வந்து பயங்கர எடுப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த மாலையோட லுக்கு பயங்கர கிராண்டாக இருக்குது. மெட்டல் வளையல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர், க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கெட்டியான இருக்கக்கூடிய வளையலாக சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அந்த வளையலில் வந்து நீங்கள் மாலை கட்டுங்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க வளையல் மாலை கட்டணும். பாருங்கள், உங்கள் கூட பேசிட்டே 3.5 ஃபீட் இருக்கக்கூடிய மாலை வந்து கட்டி முடிச்சாச்சு. ஒரு சைடு பரமேஸ்வரி அக்கா கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு நான் கட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து மாலை கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரே சைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தயவு பண்ணி சைஸ் வந்து மாற்றி எடுத்துடாதீங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷன்லேயும் 26, 24, 28, 22 இந்த மாதிரி சைஸ், 22 இல்லை, 24 இருக்குது, 26 இருக்குது, 28 இருக்குது, 210 கூட வச்சுருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்துட்டு வலையில் கூட வந்துட்டு சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா சுவாமி கோயிலுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் ஆகும் இல்லையா? அதனால மேக்ஸிமம் வந்து பெரிய சைஸு கொடுத்துருக்கேன். இந்த பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் சைஸ் வேணும்னு சொன்னீங்கனாலும் அந்த சைஸ்லேயும் நான் கட்டி தருவேங்க. இதே மாதிரி தான் இப்படி கட்டிகிட்டே வரணும். அழகாக கட்டிக்கிட்டே வந்ததுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது ஃபினிஷ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் ரோப் விட்டுருக்கேன், இந்த சைடு ரோப் விட்டுருக்கேன். அழகாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாலை 2 ஃபீட் தான் வரும்னு நினைக்கிறேன். 2 ஃபீட் வருங்க. தங்க இங்கே பிடிச்சிக்கோ, இங்கே பிடிமா சித்ரா. பாருங்க, இப்போ பாருங்க தெரியும் இந்த மாலை வந்து இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. நம்ம கட்டினது பாருங்க, அடுக்கடுக்கா ஸ்டெப்பாக நல்லா ஸ்டெப்பாக வந்திருக்கு, தெரியுதுங்களா? இந்த மாலை வந்து அப்படியே சுவாமிக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக நிறைவாக இருக்கும். இந்த மாதிரி தான் கட்டணும். குடுமா இதோ இப்போ பாருங்க மாலையோட ஃபினிஷிங். இதோ இது வந்து 2 ஃபீட் 3.5 வரல, 2.5 வருது. கரெக்டாக 2.5 ஃபீட் இருக்கக்கூடிய மாலை. இந்த மாலை வந்து ஆரோ டைப்பில் இருக்கக்கூடிய மாலை. இதே மாலை நெக்லஸ் டைப்பில் எப்படி கட்டுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம்.